கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க் 10ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதைக் கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த சம்பவத்தில் பெற்றோர்கள் அவங்களுடைய சின்ன பிள்ளைங்களை இயேசு கிறிஸ்து தொடும்படியாய் அழைத்து கொண்டு வராங்க. ஆனால் சீஷர்கள் அதை தடை செய்கிறாங்க. அப்போ இதை இயேசு கிறிஸ்து பார்த்து அவருக்குள் என்ன உண்டாச்சுன்னா விசனம், கோபம் அல்லது ஒரு வருத்தம். அவங்க சீஷர்கள் பண்ணின காரியம் வருத்தத்தை உண்டாக்கினது, கோபத்தை உண்டாக்கினது. இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எப்படிப்பட்டவர்களுடையதுன்னா, சிறு பிள்ளைகளை போன்றவர்களுக்கு உரியது. அப்போ அந்த சின்ன பிள்ளைங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில சுபாவங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஒன்று அவங்க நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை விசுவாசிப்பது, நம்புவது முதல் காரியம். ரெண்டாவது காரியம் பார்த்தோன்னா, சின்ன பிள்ளைங்க அவங்களுடைய பெற்றோர்கள் மேலே ஒரு முழுமையான சார்ந்து கொள்ளுதல் இருக்கும். அப்போ டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் ஜீசஸ். நம்மளுடைய சுய பலனையோ, சுய ஞானத்தையோ, சுய திறமைகளையோ, மற்ற மனிதர்களையோ அப்படி டிபெண்ட் பண்ணாமல் 100க்கு 100 கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்ளுதல். மூன்றாவது பார்த்தோன்னா, ஒரு கள்ளம் கபடு இல்லாத ஒரு இருதயம். அப்போ நம்மளுடைய இருதயமும் சின்ன பிள்ளைங்களுடைய இருதயத்தை போல் இருக்கும் பொழுது, இப்போ நம்ம ஏதோ அவங்களுக்கு ஒரு தவறு செஞ்சிட்டோன்னா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஞாபகமே இருக்காது. அவங்க சாதாரணமாக நம்மள்கிட்ட பழகுவாங்க. அப்போ ஒரு மன்னிக்கிற ஒரு இருதயம், கசப்பையோ, வைராக்கியத்தையோ, வஞ்சகத்தையோ, கர்த்தர் விரும்பாத எந்த ஒரு காரியத்தையும் நம்ம இருதயத்தில் வைத்து கொள்ளாமல் இருப்பது, ஒரு சுத்தமுள்ள ஒரு இருதயம். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் இருக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்னா, பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாக இருப்போம். அதே போல் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, அவங்கள தொட்டு அவங்கள ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா அணைக்கிறார். அணைத்து அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள் இருக்கும் பொழுது அவருடைய தொடுதல், அவருடைய சமூகத்தை, பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். அதுக்கப்புறம் அவருடைய நன்மைகள்,
அவருடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருப்போம். Praise the Lord. God bless you.